Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நாங்க மெட்டர்னிட்டி ஷூட்காக ரெடியா இருக்கோம். சோ இதான் என்னோட அவுட்ஃபிட். சோ ரொம்ப சிம்பிளா அழகா ஒரு பிளைனான ஒரு கவுன் சூஸ் பண்ணிருக்கோம். மேக்கப் வந்து நானே போட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளா வந்து கர்ல்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பண்ணது வந்து என்னோட தங்கச்சி. ஸோ மேக்கப் நானே பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம். கிளம்பி போய் ஷூட் பண்ண வேண்டியது தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தீபேஷ் குட்டியை பாருங்க. தீபேஷ் வா. தீபேஷ் பாருங்க. ஹாய் சொல்லு. தீபேஷோட அவுட்ஃபிட். ஹாய் சொல்லு. நான் தெரியல, அவன் காட்டு நான் எடுக்கிறேன். வந்தாச்சு லொகேஷனுக்கு. இனிமே நம்ம போட்டோ எடுக்க வேண்டியதுதான். ஸோ வந்தாச்சு ஷூட்டுக்கு. மழையினால பிளான் பண்ண டைம்ல இருந்து 1 hour லேட் ஆயிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்னோடய ஷூட் எப்போ பண்ணியிருந்தோன்னா 8th month எண்டிங்கில் தான் பண்ணியிருந்தோம். நம்ம 7 to 8 months பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு பம்ப் தெரியும். ஸோ நான் வந்து 8 months முடிய போகுது எனக்கு. ஸோ அப்போ தான் வந்து எடுக்க வந்திருந்தோம். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமாக டயர்ட் ஆகிடுச்சு. என்னால் சுத்தமாக இந்த ப்ரெக்னென்சியில் ஆக்டிவாகவே இருக்க முடியல. அதனால் எடுக்கணுன்றதுக்காக நம்ம அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக ஆக ஆரம்பிச்சிருந்தேன். அந்த டைமில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ நம்ம பாண்டிச்சேரி தான் நம்ம ஊர். நம்ம பாண்டிச்சேரினால எங்கே எடுப்போம்? பீச்சு, பார்க்கு, ஒயிட் டவுன் இதெல்லாம் தான் நம்ம வந்து லொக்கேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நாங்களும் அதேமாதிரி ஒயிட் டவுன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். பீச் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வந்து 3 o'clock தான் வந்து ஷூட் பிளான் பண்ணோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 2:30க்கு ஆரம்பித்த மழை 3:45 வரைக்கும் செம மழை. வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பல. அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேருந்து பீச்சுக்கு வர ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். 4 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். அதுக்குள்ளே இங்கே மழையும் விட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 4 o'clock வந்து ஃபோட்டோ எடுக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது என்னைக்கு எடுத்து வந்தோம்னா வந்து இந்த டிசம்பரில் சென்னையில் ரொம்ப ஃப்ளட் வந்துருந்துச்சு இல்லையா, அப்போ தான் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி நாள் அன்றைக்கி வந்து பாண்டியிலையும் மழை இருந்துச்சு. நமக்கு ஃப்ளட்டுக்கு அலர்ட்லாம் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் நாங்கள் அன்றைக்கி தான் போய் எடுத்துருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் லீவ் இல்லை, எனக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது, வளைகாப்பு வேலை அதெல்லாம் இருந்ததுனால இன்றைக்கி தான் கரெக்டான டைம் சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அன்றைக்கே வந்து நாங்கள் ஷூட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. மழை இருந்தாலும் நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கிறோம்டான்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு ஒயிட் டவுனில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒயிட் டவுன் நல்லா எடுத்துருந்தோம். தீபேஷ் குட்டி வந்து அன்றைக்கி நல்லாவே கோஆப்ரேட் பண்ணியிருந்தார். வளைகாப்பில் தான் சுத்தமாக பண்ணல. ஒரு ஃபோட்டோ கூட தீபேஷ் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் அப்போ நமக்கு நிறையவே ஃபோட்டோஸ் தீபேஷ் கூட இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் என்னோடய வளைகாப்பு வீடியோ பார்க்கணும், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கு, தம்பிக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலான்றது தான் பிளானாக இருந்தது. அதுக்குள்ளே மழை வராமல் இருக்கணும். அந்த 2 hours தான் ஷூட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மழை வராமல் இருக்கணுன்றது மட்டும் தான் என்னோடய யோசனை. எங்கே போனாலும் நமக்கு மட்டும் டென்ஷனாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு மழை டைம் டிசம்பர் தான் எனக்கு கண்டிப்பாக ஷூட் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு ஜனவரி தான் வந்து டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டிசம்பரில் தான் எடுத்தாகணும். அப்போ தான் நல்ல பம்ப் தெரியும். அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் நமக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த டைமில் தான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருந்தோம். பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது சாட்டர்டேன்றதுனால தம்பி, நான், அம்மா, அப்பா, என்னோடய சிஸ்டர் நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம். ஸோ தம்பியை வந்து பார்த்துக்கிறதுக்கே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவான். உங்களுக்கே தெரியும், ஒரு 3.5 years old எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து ஆனால் கொஞ்சம் ஃபோட்டோக்கு கோஆப்ரேட் பண்ணான். அது வரைக்கும் பரவாயில்ல. அம்மா அப்பா அவனை பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த டெய்ல்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அவர் ரொம்ப ஜாலியாக இருந்தான். அப்புறம் என்னோடய காஸ்டியூம் பற்றி சொல்லிடுறேன். இந்த மெட்டர்னிட்டி கவுன் வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப அப்படியே ஹெவியாக அந்த நிறைய ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கலாம் தான் என்னோடய பிளானாக இருந்தது. நானும் போய் ஸ்டூடியோவில் போய் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஆசை மட்டும்தான் படலாம். அதை வந்து போட்டு என்னால் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து எனக்கு அவுட்டோர் தான் வேணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். இன்டோரில் எடுக்க எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை.
இன்டோரில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா தூக்கிட்டு நடந்துட்டுலாம் இருக்க முடியாது. இது ரொம்பவே வெயிட் கம்மியாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாகவும் இருந்தது. என்னோடய ட்ரெஸ் வந்து நல்ல நாகப்பழ கலரில், அதுக்கு வந்து தீபேஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒயிட் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோஸில் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. பார்க்கவே நீங்கள் பார்த்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு. நான் வந்து வெயிட்டே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஜுவல்ஸு மேக்கப்பு எல்லாமே என்னோட இது தான். ஜுவல்ஸ் ரொம்ப சிம்பிளாக போட்டாச்சு. இந்த ஹிப் பெல்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன் என்னோட இது. வாட்ச்சு, ப்ரேஸ்லெட்டு, கம்பல், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் போடலை ஆக்சசரிஸு. ரொம்ப ஓவராக இந்த க்ரௌன்லாம் கூட ஃபோட்டோகிராஃபி தான் கொடுத்தாரு, நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் தம்பி வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட் லொக்கேஷன்லேருந்து செகண்ட் லொக்கேஷன் வந்து பீச் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஆனால் சாட்டர்டேன்றதுனால பாண்டி பீச் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் மெரினாவுக்கு போயிட்டோம். நானும் ஃபோட்டோகிராஃபரும் பேசி அங்கே போயிட்டோம். ஆனால் என் ஹஸ்பண்டும் எங்கள் அப்பாவும் வண்டியில் வந்ததுனால அவங்ககிட்ட நாங்கள் சொல்லாமல் போயிட்டோம். அவரோட ஃபோனையும் நான் வாங்கி வச்சுட்டேன். அவங்கக்கிட்ட சொல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க அவங்க எங்களை ராக் பீச்லேயும் பார்க்லேயும் தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா பார்க்கில் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பேசியிருந்தோம். பார்க்கில் தேடிட்டு இருந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட ஃபோன் வாங்கி அதுக்கப்புறமா மெரினா வந்தாங்க. அதுக்குள்ளே செம்ம மழை. ஒரு 5 to 6:30 செம்ம மழை பெஞ்சிருக்கும். 6:30 சாரி, ஒரு 5 to 5:30 ஒரு 1 hour செம்ம மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் பாண்டி மெரினா வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மழை தூராத மாதிரி இருக்கும், ஆனால் தூரிக்கிட்டே தான் இருந்தது. நல்ல மேகம் வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்தோம். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது செம்மத்தியாக வந்து தூரிக்கிட்டே இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபரும் வந்து கொடை பிடிச்சிட்டே தான் இருந்திருப்பார் பாருங்கள். அவ்வளோ மழை தூரிட்டு இருந்துச்சு. சரி, ஆனால் இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கிளம்பி வர முடியாது, இப்போவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லோரும் இப்போ அரேஞ்ச் பண்ணி வர கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் எடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் எங்களுடைய மெட்டர்னிட்டி ஷூட்டு வந்து போச்சு. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்கிறது, மழை, காற்று, அப்புறம் ஃபோனை மறக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொதப்பல்களோட எங்களோட மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. தீபேஷ் குட்டியும் தனியாக வச்சு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம். எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மெரினாவில் வந்து ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்படி தான் அந்த டே வந்து எங்களுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்காக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.